வெல்கம் பேக் டு ரெட் கிராக்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் 2 இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள். முதலாவது சம்பவம், சூஃபி ஒருவர் பயணிகள் தங்கும் விடுதியில் சென்று செய்யும் அட்டகாசம். இரண்டாவது, உலக புகழ்பெற்ற கம்போசர் பீத்தோவன் ஒரு மதுபான விடுதியில் நன்றாக குடித்துவிட்டு செய்யும் பிரச்சனைகள். இந்த 2 நிகழ்வுகளிலிருந்தும் ஓஷோ நமக்கு முக்கியமான ஏதோ ஒன்றை விளக்க முயற்சி செய்கிறார். நண்பர்கள் கண்டிப்பாக தவறவிடக்கூடாத ஓஷோவின் அற்புதமான, அதுவும் நம்மை பற்றிய ஒரு உண்மை இந்த வீடியோ என்றும் சொல்லலாம். எப்படி உங்களை பற்றி தெரிந்து கொள்கிறீர்கள்? எப்படி உங்களை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்கிறீர்கள்? உங்களை கண்ணாடியிலோ அல்லது அடுத்தவர்களின் கண்களிலோ தேடுகிறீர்கள். அவர்கள் நீங்கள் அழகான நபர் என்று நினைத்தால், ஆமாம், நாம் அழகான ஆள்தான் என்று நினைக்கிறீர்கள். அடுத்தவர்கள் உங்களை புத்திசாலி என்று நினைத்தால், ஆமாம், நாம் புத்திசாலிதான் என்று நினைத்துக் கொள்கிறீர்கள். உங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டது அத்தனையும் அடுத்தவர்கள் சொல்வதை வைத்துத்தான். அவர்களுக்கே முதலில் அவர்களை பற்றி சரியாக தெரியாது என்பதுதான் மிகப்பெரிய சோகம். This is a very strange world. நீங்கள் யார் என்பதை அடுத்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அவர்கள் சொல்வதை வைத்தோ அல்லது அவர்களை நம்பியோதான் நீங்கள் இருக்கிறீர்கள். You depend on what they say about you. உங்களை பற்றிய தகவல்களை அடுத்தவர்களிடம் இருந்து சேகரித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அடுத்தவர்கள் உங்களை முட்டாள் என்று சொல்லும்போது உங்களுக்கு வலிக்கிறது. ஏன் வலிக்க வேண்டும்? அவர்கள் சொன்னால் சொல்லிவிட்டு போகட்டும். அவர்கள் சொல்வதினால் நீங்கள் முட்டாள் ஆகப் போவதில்லையே, பிறகு ஏன் வலிக்கிறது? காரணம், உங்களை பற்றி நீங்கள் பப்ளிக் ஒப்பீனியன் மூலம்தான் தெரிந்து கொள்கிறீர்கள். That's why you are upset, disturbed. நீங்கள் யார் என்று உங்களுக்கே தெரியவில்லை. A Sufi parable. சூஃபி ஒருவர் பயணிகள் தங்கும் விடுதியில் தங்க வேண்டியிருந்தது. காலி அறைகள் ஏதும் இல்லாத காரணத்தால் மேனேஜர் அவரை இன்னொரு மனிதருடன் அறையில் ஒன்றாக தங்கச் சொன்னார். அதற்கு அந்த சூஃபி, அது எனக்கு பெரிய பிரச்சனை. நான் தனி அறையில் தங்கும்போது காலையில் எழுந்து பார்க்கும்போது அந்த அறையில் இருப்பது நான் தான் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் அறையில் 2 நபர்கள் இருக்கும்போது காலையில் எழுந்து பார்க்கும்போது 2 நபரில் யார் நான் என்பதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்று கேட்டார். மேனேஜரும் சூஃபியும் பேசுவதை அன்று இரவு சூஃபியோடு அறையில் தங்க போகும் மனிதரும் கேட்டுக்கொண்டிருந்தார். மேனேஜருக்கு திடீரென்று ஒரு ஐடியா வந்தது. He had a great idea. மேனேஜரும் சூஃபி சொல்வது சரிதான் என்று சொன்னார். காரணம், மேனேஜர் இது போன்ற சூஃபிகளை அடிக்கடி சந்தித்திருக்கிறார். இது போன்று வினோதமாக அவர்கள் பேசுவது வழக்கம்தான். இப்போது இந்த சூஃபி சொல்வதும் காலையில் எழுந்ததும் யார் சூஃபி என்று எப்படி கண்டுபிடிப்பது? 2 பேர் இரவில் ஒரே அறையில் தங்கும்போது, அங்கே ஒரு இரவு இடைவெளி இருக்கும்போது 2 பேரில் யார் நான் என்பது எப்படி தெரியும் என்று சூஃபி கேட்பதும் நியாயம்தான். எனவே மேனேஜர் சூஃபியிடம், நான் சூஃபிகளை பலமுறை சந்தித்திருக்கிறேன். மெதுமெதுவாக அவர்களை பற்றி கற்றுக்கொண்டேன். நீங்கள் ஒன்று செய்யுங்கள். இந்த கயிறை எடுத்துக்கொள்ளுங்கள். கயிறை நீங்கள் தூங்கச் செல்வதற்கு முன் உங்கள் காலில் சுற்றி கொள்ளுங்கள். காலையில் எழுந்து பார்க்கும்போது உங்கள் காலில் கயிறு சுற்றியிருக்கும். இப்போது கயிறு இருக்கும் காலுக்கு சொந்தக்காரர் நீங்கள்தான் என்று எளிதாக தெரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னார்.
சூஃபி இதை கேட்டதும் இது நல்ல சென்சிபிளான ஐடியா என்று ஒத்துக்கொண்டார். அன்று இரவு நடு இரவில் சூஃபி நன்றாக குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்த போது அவரோடு தங்கியிருந்த மனிதர் சும்மா விளையாட்டு காட்டுவதற்காக சூஃபியின் காலில் இருந்த கயிற்றை அவிழ்த்து தன்னுடைய காலில் சுற்றிவிட்டு தூங்கச் சென்று விட்டார். காலையில் எழுந்து பார்த்தால் ஒரே கலேபரம். சூஃபி எழுந்து பார்க்கும்போது அந்த மனிதர் இன்னும் தூங்கிக் கொண்டுதான் இருந்தார். எனவே அவரை உலுக்கி எழுப்பினார். அவரிடம், இப்போது சூஃபி நீதான் என்பது எனக்கு தெரியும். அப்படி என்றால் நான் யார்? எனக்கு நன்றாக தெரியும் சூஃபி நீதான் என்பது. கயிறு காட்டி கொடுத்து விட்டதே. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் இப்போது நான் யார்? பிரச்சனை வரும் என்று நான் ஏற்கனவே அந்த முட்டாள் மேனேஜரிடம் சொன்னேன். இப்போது பிரச்சனை வந்துவிட்டது என்று கூச்சல் போட்டார். இந்த சூஃபி பாரபுல் மிகவும் முக்கியமானது. இது உங்களை பற்றியது. இப்படித்தான் நீங்கள் உங்களை பற்றி தெரிந்து கொள்கிறீர்கள். வெளிப்படையாக இல்லை என்றாலும் உங்களை இப்படித்தான் அறிந்து கொள்கிறீர்கள். கண்ணாடியில் பார்த்து தெரிந்து கொள்கிறீர்கள் அல்லது அடுத்தவர் கண்கள் மூலம் அறிந்து கொள்கிறீர்கள். அடுத்தவர்களின் ஒப்பீனியன் என்ற கண்ணாடி மூலம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒரு புத்தர் நிலையை அடைந்தவர் மட்டும்தான் அடுத்தவர்களின் அபிப்பிராயங்களால் பாதிக்கப்படுவதில்லை. அவருக்கு அவர் யார் என்பது நன்றாகவே தெரியும். அவருக்கு கயிறோ கண்ணாடியோ தேவையில்லை. பிறரிடம் இருந்து எந்த தகவலும் தேவையில்லை. He knows himself directly. I have heard பீத்தோவன் தன்னுடைய பிரமாதமான 4th சிம்பனியை முடித்துவிட்ட பிறகு அவருடைய வாழ்க்கையில் ஒரு மோசமான காலகட்டத்தை சந்தித்தார். இமேஜினேஷன், இன்ஸ்பிரேஷன் எல்லாம் அவரை விட்டு போய்விட்டது போல் உணர்ந்தார். புதிதாக அவரால் எந்த இசையையும் கம்போஸ் செய்ய முடியவில்லை. நல்ல எனர்ஜி உள்ள மனிதர் எப்போதும் எதையாவது செய்து கொண்டிருக்க வேண்டும். அவருக்கு இதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. குடி பழக்கத்திற்கு அதிகம் அடிமையாகிவிட்டார். குடித்துவிட்டு தகராறில் ஈடுபடுவது, சண்டைக்கு போவது, விலைமாதுக்களோடு சகவாசம் என்று வாழ்க்கை ஓடியது. ஒரு இரவு நன்றாக குடித்துவிட்டு மதுபான விடுதியில் யாரோ இன்னொரு மனிதரிடம் சண்டை போட்டு கட்டி உருண்டு தோற்று போன பிறகு அதற்கு மேலும் வலி சேர்க்கும் வகையில் ஒரு மலிவான விலைமாது கூட அவரை ஒதுக்கி தள்ளிய பிறகு கையில் இருக்கும் கடைசி சில்லறைகளை வைத்து அந்த மதுபான விடுதியில் இருப்பதிலேயே மலிவான மதுவை வாங்கி குடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தார். இரவு நேரம் ஆகிவிட்டதால் மதுபான விடுதியில் அவர்தான் கடைசி கஸ்டமர். வேறு ஒருவரும் இல்லை. அங்கே வந்த பார்டெண்டர் அவரிடம், என்ன நண்பா, நீ எப்போது பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறாய், நீ என்னதான் வேலை செய்கிறாய் என்று கேட்டார். பீத்தோவன் நிமிர்ந்து பார்த்தார். முகத்தில் ஏகப்பட்ட காயங்கள், உதட்டிலிருந்து இரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. பற்களை கடித்து வலிகளை பொறுத்து கொண்டு நான் ஒரு கம்போசர் என்று பதில் சொன்னார். அதற்கு அந்த பார்டெண்டர், என்னது, நீ கம்போசரா என்று சொல்லிவிட்டு விழுந்து விழுந்து சிரித்தான். அப்படித்தான் 5th சிம்பனி உருவானது. நமக்கே நம்மை பார்த்தால் நாமும் புத்தர்தான் என்று நம்புவது கடினமாக இருக்கிறது. வீங்கிய முகம், ரத்தம் கசியும் உதடுகள், மலிவான விலை மாது கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. விலை மலிவான மது. நீங்களும் புத்தர்தான் என்பதை யார்தான் நம்புவார்? ஆனால் நான் நம்புகிறேன். நான் நம்ப மட்டும் செய்யவில்லை, எனக்கு தெரியும். ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது உங்களை தூண்டுவதற்கு, உங்களை எழுப்புவதற்கு. பீத்தோவன் வீட்டிற்கு சென்றார். இன்ஸ்பிரேஷன் திரும்பவும் வந்தது. ஐடியாக்கள் வந்து கொட்ட ஆரம்பித்தன. யூ ஆர் அன்அவேர் ஆஃப் யுவர் செல்ஃப். அதனால்தான் மணி, பவர், பிரஸ்டீஜுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் யார் என்பதை
சிறிது அதிகமாக தெரிந்து கொள்ளுங்கள். Give a little more attention to yourself. அன்பு நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதற்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த ரெட் கிராக்ஸ் சேனல்ல நிறையவே வீடியோஸ் இருக்கு, பார்க்காதவங்க அந்த வீடியோஸையும் பார்த்து உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோ ரெடி ஆயிட்டே இருக்கு. Until then, take care. Bye.